கிட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். பெற்றோர்களே, என்ன பெற்றோர்களேன்னு சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா குழந்தைகளுக்காக தயார் பண்ணியிருக்கிற சிடி இது. சின்ன சின்ன குழந்தைகள், எல்கேஜியிலிருந்து படிக்கிற குழந்தைகள், அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசலாம், எந்த முறையில் பேசலாம், அது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களாக தொகுத்து கொடுத்துருக்கோம். பெற்றோர்கள் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் உட்காந்து குழந்தைகளை பழக்கி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவங்களாவே பழகிக்குவாங்க. கிட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு பேர் கொடுத்ததே அதுக்காக தான். இந்த சின்ன பையனை பாருங்கள், ரொம்ப அழகான பையன். ஒரு கையில் பேட், இன்னொரு கை பாக்கெட்டில் விட்டுருக்கான். அவன் சொல்கிற மாதிரி 2 வாக்கியங்கள். ஐ ஆம் ராம், நான் ராம். ஐ ஆம் ராம். ஐ ஆம் எ பாய். ஐ ஆம் எ பாய், நான் ஒரு பையன். ஐ ஆம் தேவி, நான் தேவி. ஐ ஆம் எ கேர்ள், நான் ஒரு சிறுமி. ஐ ஆம் எ கேர்ள். இப்போ இந்த சிறுமி அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறான், யூ ஆர் ராம். யூ ஆர் ராம், நீ ராமன். யூ ஆர் எ பாய். யூ ஆர் எ பாய், நீ ஒரு பையன். இப்போ பையன் சிறுமியை பார்த்து சொல்கிற மாதிரி வாக்கியம். யூ ஆர் தேவி, நீ தேவி. யூ ஆர் எ கேர்ள். யூ ஆர் எ கேர்ள், நீ ஒரு சிறுமி. இப்போ 2 பேரும் அவங்கள பற்றி சொல்கிற மாதிரி. வி ஆர் ராம் அண்ட் தேவி. வி ஆர் ராம் அண்ட் தேவி, நாங்கள் ராமனும் தேவியும். வி ஆர் எ பாய் அண்ட் எ கேர்ள். வி ஆர் எ பாய் அண்ட் எ கேர்ள், நாங்கள் ஒரு பையனும் ஒரு சிறுமியும். இப்போ இந்த சிறுமி கேட்குறா பாருங்க, ஹூ ஆம் ஐ? ஹூ ஆம் ஐ, நான் யார்? அந்த பையன்கிட்ட இருந்து பதில் வருது, யூ ஆர் தேவி, நீ தேவி. இப்போ தமிழில் பாருங்கள், நீ தேவி, யூ நீ, தேவி தேவி. இந்த ஆர் எதுக்கு வந்திருக்கு? இதுதான் வினைச்சொல். அப்போ ஆர் போடலைன்னா இங்கிலீஷில் வாக்கியம் தப்பாக போயிடும். இலக்கண முறைப்படி ஆர் வந்தே ஆகணும். ஆர் வினைச்சொல், இதுக்கு துணை வினைச்சொல்னு சொல்லுவோம். யூ ஆர் தேவி. யூ ஆர் எ கேர்ள். யூ ஆர் எ கேர்ள், நீ ஒரு சிறுமி. இப்போ இந்த சிறுமி கேட்குறா பையன்கிட்ட, ஹூ ஆர் யூ? நீ யார்? அவன் பதில் சொல்கிறான், ஐ ஆம் ராம். ஐ ஆம் ராம், நான் ராமன். ஐ ஆம் எ பாய். ஐ ஆம் எ பாய், நான் ஒரு பையன். இப்போ பையன் கேட்குறான், ஹூ ஆர் யூ? நீ யார்? ஐ ஆம் தேவி, நான் தேவி. ஐ ஆம் எ கேர்ள். ஐ ஆம் எ கேர்ள், நான் ஒரு சிறுமி. இப்போ இந்த பெண் அந்த 2 பேரையும் பார்த்து கேட்குறா, ஹூ ஆர் யூ? அப்போ யூ என்பது நீயே குறிக்கும், நீங்களையும் குறிக்கும். ஒருமையில் வரும், பன்மையிலையும் வரும். ஹூ ஆர் யூ? பதில் பாருங்கள், வி ஆர் ராம் அண்ட் தேவி, நாங்கள் ராமனும் தேவியும். வி ஆர் எ பாய் அண்ட் எ கேர்ள், நாங்கள் ஒரு பையனும் ஒரு சிறுமியும். வி ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர். வி ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நாங்கள் சகோதரனும் சகோதரியும். இப்போ இந்த சிறுமி அந்த பையனை பற்றி சொல்கிறா, ஹீ இஸ் வசந்த். ஹீ இஸ் வசந்த், அவன் வசந்த். ஹீ இஸ் எ பாய். ஹீ இஸ் எ பாய், அவன் ஒரு பையன். ஹீ இஸ் எ ஸ்கூல் பாய். ஹீ இஸ் எ ஸ்கூல் பாய், அவன் ஒரு பள்ளி பையன், பள்ளி சிறுவன். இப்போ இந்த பையன் அந்த பெண்ணை பற்றி சொல்கிறான், ஷீ இஸ் மீரா. ஷீ இஸ் மீரா, அவள் மீரா. ஷீ இஸ் எ கேர்ள். ஷீ இஸ் எ கேர்ள், அவள் ஒரு சிறுமி. ஷீ இஸ் எ ஸ்கூல் கேர்ள், அவள் ஒரு பள்ளி சிறுமி. இப்போ இந்த பையன் அந்த 2 பேரையும் பற்றி சொல்கிறான், தே ஆர் வசந்த் அண்ட் மீரா, அவர்கள் வசந்தும் மீராவும். தே ஆர் எ பாய் அண்ட் எ கேர்ள். தே ஆர் எ பாய் அண்ட் எ கேர்ள், அவர்கள் ஒரு பையனும் ஒரு சிறுமியும். தே ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர். They are
பிரதர் அண்ட் சிஸ்டர். அவர்கள்